வெயில் கண்டி தண்டிக்கும் மாயக்காரி ஆவல் கூடு ஜெயன் காதல் எல்லாம் இந்த நொடி இப்படி மின்னல பெண்ணழகே மின்னுகின்றேன் உனது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவில் வந்து பார்த்து சாங் பார்த்தா நிறைய வந்து மலையாளத்தில் தெலுங்குலாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ சேம் அதே சாங்கில் தமிழில் ஓரளவுக்கு ட்ரெண்டிங் இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த சாங்கை நீங்கள் வந்து பிரவியில் பார்த்த மாதிரி சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த அலைன் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். ஆப் கால் லிங்க் வேணால் இன்ஸ்டாவில் பயோவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தா அந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ப்ராஜெக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா, பிக்கு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து எதாவது சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு டபுள் இமேஜ் இருக்கும். அது வந்து உங்கள்கிட்ட ஜெமினியில் போட்டு மாற்றிட்டு இருந்தால் மாற்றி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இல்லை கப்புலாக பிக் இருந்தாலும் கலர் அண்ட் ஃபில் வந்து போய்ட்டு ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். டைம் பார்த்தா 6207 இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த லேயரில் பாருங்கள் இது மாதிரி கேர்ள்னு வந்து மென்ஷன் பண்ணிச்சுன்னா கேர்ளுக்கான பிக்கையும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இருங்க, நான் வந்து கொடுத்துருப்பேன் கேர்ள் பாய்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு கேர்ளு ஒரு பாய் இருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்து க்ரீன் கலராக உங்களுக்கு வந்து லேயர்ஸ் வந்து இருக்கும். அந்த லேயர்ஸ் எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது, அதான் இந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பிக்கை வந்து இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட எந்த ஆப் இருக்கோ அந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயரை சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் வந்து கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் கொடுத்துட்டு நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மாதிரி சிம்பிளாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, ஆட் ஆகி முடிஞ்சுன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமராக்கான ஃபோக்கஸ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி எந்த லெவலில் வேணுமோ எப்படி வேணுமோ பிக்கு கரெக்டாக மாதிரி எண்டுக்கு வந்து போய்ட்டு கரெக்டாக ப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, உங்கள் சாய்ஸாக பிக் எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி செட் பண்ணிங்க. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு மாதிரி ஒவ்வொரு பிக்காக எல்லா க்ரீன் கலர் லேயரையும் ரீப்ளேஸ் வந்து பண்ணால் இது மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, கடைசி முடிஞ்சுன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ஃபுல்லாக பேக் வருதுங்க. உள்ளே பேக் வந்துட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரெஸ்ட் அப்படி வேறு காரணம் பட்டனுங்க கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செல்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ பார்த்த எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டாட்டா பை.